வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், திருவடி சுட்டு படலத்தின் 2ஆம் தொடர்ச்சி. வசிஷ்ட முனிவரின் ஆறுதல் வார்த்தைகளால் ராமர் கடைசியில் மனத்தெளிவு பெற்றார். தம் இடத்தை விட்டு எழுந்தார். வசிஷ்டரை அழைத்துக் கொண்டு கங்கைக்கு சென்றார். தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வீர் என்று வசிஷ்டர் சொல்ல, கங்கை கரையில் வந்து நின்ற ராமர் துக்கம் தணிந்து செய்ய வேண்டிய முறைகளை எண்ணி பார்த்தார். கங்கை நீரில் இறங்கி நீராடிவிட்டு வந்தார் ராமர். சிறந்த வேதங்களை உணர்ந்த புரோகிதரான வசிஷ்டர் செய்ய வேண்டிய சடங்கை அவருக்கு அறிவித்தார். அதன்படி ராமபிரான் தம் கைகளால் 3 தரம் தர்ப்பண நீரை எடுத்து சாஸ்திரங்களாலும் விதித்த முறைப்படி இறந்த தம் தந்தையை உத்தேசித்து கொடுத்தார். மற்றுமுள்ள எல்லா கிரியைகளும் செய்து முடித்தார். பின்பு ராமர் பெருமை சான்ற அமைச்சர்களும் மன்னர்களும் முனிவர்களும் மற்றையோர் அனைவரும் தம்மை தொடர திரும்பி சீதா பிராட்டி தங்கியிருந்த தமது பர்ணசாலையை அடைந்தார். அப்போது அவருடன் வந்த பரதன் பர்ணசாலையில் தனித்திருந்த சீதையை பார்த்தான். தழைகளால் பர்ணசாலை அமைக்கப்பட்டிருப்பதையும் கண்டான். தோழிகள் பலர் இடைவிடாது சூழ்ந்து பணிவிடை செய்ய அரண்மனை அந்தப்புறத்தில் அரசியாய் வாழ வேண்டியவள் இப்படி இந்த வனாந்தரத்தில் தலை குடிசையில் தனித்திருக்கின்றாளே என்று எண்ணினான். உடனே அவன் நெஞ்சில் சொல்ல முடியாத துயரம் பீரிட்டெழுந்தது. தன்னுடைய கைகளால் கண்களை பொத்திக்கொண்டு பிராட்டியின் திருவடிகளில் விழுந்து அழுதான் பரதன். கடலே, கண்களில் குடிகொண்டது போல ஆற்றாத சோகத்தால் புலம்பி அவன் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தான். தம்பி பரதனின் துன்பத்தைக் கண்டு தாமும் வருந்திய ராமர் அவனை ஆதரவாக தம் கைகளால் தூக்கி அணைத்து தேற்றினார். பின்னர் சீதையை பார்த்து, சீதை, உன்னுடைய மாமனார் என்னுடைய நீண்ட காலத்து பிரிவு நிகழ்ந்த சோகத்தால் இறந்து விட்டார் என்று தொண்டை கரகரக்க கூறினார். அச்செய்தியை கேட்டதும் சீதை திடுக்கிட்டாள். அவளுடைய உடலும் உள்ளமும் நடுங்கி சோர்ந்தது. கண்கள் நீரை கொட்ட அப்படியே தரையில் கைகளை ஊன்றி உட்கார்ந்து கொண்டாள். தன்னுடைய இனிய குரலால் புலம்பினாள். நகரத்து அரச செல்வத்தை துறந்து வனம் புகுந்த பொழுதும் துன்பமறியாத சீதை முதலாக இப்போது தான் தசரதர் இறந்தார் என்ற செய்தியை கேட்டதால் துன்பக் கடலில் கால் வைத்தாள். அருகில் இருந்த முனிவர்களின் தரும பத்தினிகள் சீதையை தேற்றி கங்கைக்கு அழைத்துச் சென்று அவளை நீராடச் செய்தார்கள். சீதா பிராட்டி நீராடிய பின் அவளை கொண்டு வந்து ராமபிரானிடம் சேர்த்தார்கள். அதே சமயம் சுமந்திரர் ராமரை வணங்கிக் கொண்டே தாய்மார்கள் 3 அறிவுள்ள பெரியோர்களையும் அழைத்து வந்து அவரிடம் சேர்த்தார். ராமபிரான் அத்தாய்மார்களை பார்த்து, தாய்மார்களே, என் தந்தையார் எங்கே இருக்கின்றார் கூறுங்கள் என்று பரிதாபத்தோடு கேட்டு அவர்களுடைய பாதங்களில் கண்ணீர் துளிகளை சிந்தி நின்றார். அப்படி கேட்ட தங்கள் புதல்வனை அத்தாய்மார்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே தழுவிக்கொண்டு நீங்காத துயரத்தோடு கதவி அழுதார்கள். அக்காட்சியை கண்ட அனைவரும் அனலில் விழுந்து உருகுகின்ற மெழுகு போல துன்பக் கடலில் விழுந்து மனமுருகி வருந்தினார்கள். பின்பு சீதையை கட்டிக்கொண்டு அத்தாய்மார்கள் 3 துன்பக் கடலில் விழுந்தார்கள். முன்பு துன்பக் கடலில் விழுந்த எல்லோரும் இப்போது இக்காட்சியை கண்டு மேலும் கதறி துடித்தார்கள். பரதனால் சற்று தூரத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டு இதுவரை அங்கேயே நின்று இருந்த படை வீரர்களும் அயோத்தி மக்களும் அரசர்களும் அமைச்சர்களும் மற்றும் உள்ளவர்களும் இதற்கு மேலும் அங்கேயே நிற்க முடியாமல் ராமபிரானின் துயரை கண்டு கதறிய வண்ணம் அவரிடம் வந்து நின்றார்கள். அப்போது அக்காட்சியெல்லாம் காண பொறுக்காமல் சூரிய பகவான் அவசரமாக ஓடி மேற்கு கடலில் மறைந்தான். மறுநாள் அரசர்களும் முனிவர்களும் சுற்றத்தாரும் தாய்மார்களும் தம்பியர்களும் படை வீரரும் அமைச்சர்களும் மக்களும் தம்மை சுற்றி இருக்க வீற்றிருந்த ராமபிரான் தம்பி பரதனை பார்த்து, பரதா, அயோத்தியின் சக்கரவர்த்தி இறந்து விட்டார். இனி அவரிட்ட கட்டளைப்படி அந்த அரசு உனக்கூறியது. அப்படி இருக்க நீ முடிசூடி அதனை ஆளாமல் இப்படி தவக்கோலத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டது ஏன்? இதற்கு என்ன காரணம் சொல் என்று கேட்டார். ராமர் அப்படி தன்னை கேட்டதும் பரதனுடைய மனம் வேதனையில் துடிதுடித்து எழுந்தது. அவன் எழுந்து கைகூப்பி வணங்கு நின்று அவரை நீண்ட நேரம் உற்று பார்த்துவிட்டு, ஐயனே, உலகத்தில் தங்களை அல்லாமல் தரும வழியில் நிற்பவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? அப்படி இருக்க அந்த அறநெறியை விட்டு விலகி விடுவீரோ என்று சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்ந்து, பெரியோர்கள் ஏற்காத வரங்களால் நமது தந்தையை கொன்றாள் கைகேயி. தங்களுக்கும் பொருந்தாத இந்த நிலையை ஏற்படுத்தி தந்தால் அவள் பெற்ற புதல்வன் நான். ஆகையால்
பாவியான எனக்கு இந்த சிறந்த தவக்கோலம் யோசித்து பார்த்தால் ஏற்காதுதான். இந்த உலகத்தில் துன்பத்தில் தள்ளிய பழிக்காரியின் மகனான நான் இறக்கத் துணியவில்லை. தவம் செய்யும் தகுதியும் பெற்றவன் இல்லை. இனி எப்படி இப்பழியிலிருந்து நீங்கி ஈடேறுவேன்? நீரே சொல்லுங்கள். தாங்களே அயோத்திக்கு வந்து திரும்பி வந்து அரசாட்சி செய்வீர் என்றான். வெற்றி வீரனே, நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்டேன். அதேபோல் நான் சொல்வதை நீ கேட்பாயாக. நல்லொழுக்கமும் சத்தியமும் நீதியும் மேன்மையும் தர்மமும் ஆகிய நல்வழிகளில் சேர்ந்தவையெல்லாம் வேத சாஸ்திரத்தின்படி நடக்கும். அரசர்களின் கட்டளையாலே உலகத்தில் உண்டாவன, இதனை அறிவாய். நூற்கேள்வியும் குற்றமற்ற நல்லுணர்வும் நல்லொழுக்கமும் சிறந்த தொழிலும் வணங்குதற்குரிய தேவர்களும் பெரியோர்களே என்று மிகவும் மனதில் கொள்வாய். அந்த பெரியோர்கள் யார் என்று நீ சிந்தித்து பார்ப்பாயானால் தந்தையும் தாயும் தவிர வேறு யாரும் இல்லை என்பது உனக்கு தெளிவாக விளங்கும். அப்படிப்பட்ட தந்தை தாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் வனவாசத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது நீ வந்து வேண்டிக் கொள்வதால் நான் அவர்களின் சொல்லுக்கு மாறுபட நடப்பது நற்குணமாகுமோ? ஆகாது. பிள்ளையாக பிறந்தவர் தாய் தந்தையருக்கு பெருமையை தேடித்தர வேண்டும். அதை விட்டு அவர்களுக்கு பழிப்பை தேடித்தரலாமோ? அதுதான் அவர்களுக்கு தாம் மக்களாக பிறக்கச் செய்த தகுந்த பயனோ? நான் தாயின் வரத்தை நிறைவேற்றாதது ராஜ்யத்தை ஆள நினைத்தால் அதனால் தந்தையார் பொய் பேசியவராகி நரகம் அடைவார். அவ்வாறு நரகத்தில் தந்தையரை சேர்ப்பிப்பதா புத்திரரின் கடமை? இல்லை. ஆதலால் நான் அரசு புரிவது தவறாகும். தாய்க்கு வரமளித்த தந்தையின் சத்தியத்தின்படி அரசாட்சி உனக்கே உரிமையுடையது. அதை கட்டியாலும் தேக பலமும் உனக்கு நிறைய இருக்கிறது. ஆதலால் அயோத்தியை நீயே ஆள்வாயாக என்று பரதனே அரசாள வேண்டும் என்ற நீதியை உடனே அவனுக்கு தெளிவாக எடுத்து கூறி விளக்கினார் ஸ்ரீராமபிரான். உடனே அவர் எழுந்து நின்று ராமரின் மொழிகளுக்கு தக்க பதில் சொல்ல எண்ணி உடனே வாய்த்திருந்தான் பரதன். ஆனால் அவனை சட்டென்று விலக்கிவிட்டு வசிஷ்ட முனிவர் ராமபிரானை பார்த்து, உமது குலத்து முன் அரசர்களின் செயல்களை எல்லாம் கூறுகிறேன். அவற்றில் மனதில் சந்தேகம் இல்லாதபடி தெளிவாக உணர்ந்து கேட்பீராக. இப்போது நடக்கும் வராக கல்பத்துக்கு முந்தின பத்ம கல்பத்தின் முடிவில் பிரளய கடலில் பூமி முழுகிவிட்டது. அதனை ஸ்ரீமன் நாராயணன் அந்த கடலில் இருந்து பக்தர்களின் விருப்பப்படி எடுத்து அருள எண்ணினான். உடனே ஸ்ரீவராக அவதாரம் எடுத்து கோட்டு நுனியாலே இப்பூமியை பிரளய பெருங்கடலில் இருந்து எழுந்து அருளினான். இப்படி உலகம் அனைத்தும் அழிந்து மேலெழும்பிய பிரளய பெருங்கடலில் நாராயணன் ஆளிலையின் மேல் யோக நித்திரை செய்தருள்கின்றான். அப்போது அவனுடைய உந்தி கமலத்தில் பிரம்மதேவன் எல்லாவற்றையும் மீண்டும் படைக்கும் பொருட்டு தோன்றினான். அக்காலத்தில் அந்த பிரம்மன் உலகத்தை படைக்க உமது ஒப்பற்ற சூரிய குலம் முதலில் உண்டாயிற்று. அப்படி உண்டான உமது குலத்தில் தோன்றிய அரசர்களுள் முறை தவறியவர் இன்று வரையிலும் இல்லை. ஆதலால் நீர் மூத்தவராய் பிறந்தும் அரசு புரிய மாட்டேன் என்று கூறுவது முறையாகாது. இன்னும் சொல்ல வேண்டுவது ஒன்றுண்டு, அதனையும் தெரிய கேட்பீர். குற்றமில்லா கல்விகளை கற்பித்த ஆசிரியரே எல்லோரையும் விட மேம்பட்டவர் என்று நூலோர் கூறுவர். ஆதலால் உமக்கு அக்கல்வியை கற்பித்த ஆசிரியராகிய எனது கட்டளையை ஏற்பீர். இப்பொழுதே திரும்பி வந்து ராஜ்யத்தை பெற்று அதனை நன்றாக பாதுகாப்பீர் என்றார். வசிஷ்டர் அப்படி கூறியதும் அவரை வணங்கி அடக்கிய மனத்தில், யாவும் அறிந்தவரே, நான் சொல்ல வேண்டுவதும் ஒன்றுண்டு. பிரம்மதேவரின் புதல்வரே, பெரியாராகட்டும் தனது ஆசிரியரே ஆகட்டும் தாய் போன்றவரே ஆகட்டும் சத்தியத்தை உடைய புத்திரரே ஆகட்டும் யார் தடுத்தாலும் தான் ஒருவர் வார்த்தைப்படி செய்வேன் என்று சம்மதித்து ஏற்றுக்கொண்ட பின் அவர்கள் தடுக்கிறார்களே என்பதற்காக அந்த வார்த்தையின்படி நடக்காமல் விட்டுவிடலாமோ? அந்த வார்த்தையை கூறியவர் தன்னிலும் மேம்பட்டவரானாலும் கீழ்ப்பட்டவரானாலும் தான் ஏற்றுக்கொண்ட வார்த்தையின்படி நடப்பதுதானே முறை. தாய் தந்தையின் சொல்லாமை கேட்காமல் வாழும் மானிட பிறப்பை காட்டிலும் நாயாய் பிறந்து அலைதல் நல்லதல்லவோ? ஆகவே தாய் தந்தையரின் வாக்கியமே பரிபாலிக்கத்தக்கது. நான் அதன் காரணமாகவே தாய் தந்தையின் கட்டளைப்படி நடக்க விரும்புகிறேன். ஆனால் நீரோ அவர்களின் கட்டளைப்படி நான் நடக்காமல் இருக்க வைப்பதுடன் அதற்கு மாறாக என்னை அரசாளவும் சொல்கின்றீர். முனிவர் பெருமானே, இனி நான் செய்ய தகுந்தது இப்போது என்னவென்று சொல்லி அருளுவீர் என்று கூறினார். வசிஷ்ட முனிவர் ராமர் கூறியதை கேட்டதும் மேலும் பேசாமல் மௌனத்தில் ஆழ்ந்தார். ஆம், ராமர் சொல்லியதற்கு மாறாக சொல்வதற்கு ஒரு நீதியையும் காணாமல் இருப்பதை உணர்ந்தே அவர் அப்படியானார். பரதன் முனிவர் மௌனத்தில் ஆழ்ந்து விட்டதை கண்டதும் சற்று நேரம் திகைத்து நின்றான். பின்பு அவன் வெறுப்புடன், சரி, எப்படியானால் என்ன?
ராஜ்யத்தை ஆள்பவர் ஆளட்டும், அதை பற்றி நான் இனி சிந்திக்கப் போவதில்லை. பனி மிகுந்த காட்டில் ராமபிரானுடன் தொடர்ந்து செல்லப் போகிறேன், இதுவே உண்மை என்று உறுதியாக சொன்னான். இவற்றையெல்லாம் தேவர்களும் கண்டார்கள். உடனே அவர்கள், பரதன் இவ்வளவு பிடிவாதமாக நாடு செல்ல மாட்டேன் என்று இருந்துவிட்டால் நாடு பாழாகிவிடுமே என்ற காரணத்தை முன்னிட்டு, ராமபிரான் ஒரு கால் திரும்பி நகருக்கு சென்று விட்டால் அசுரஹங்காரமாகிய நமக்கு வேண்டிய தொழில் நிறைவேறாது போய்விடுமே என்று நினைத்து அஞ்சி ஒன்று கூடி தங்களுக்குள் ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த முடிவை உடனே செயலாக்க விரும்பி ராம பரதன் முன் வந்தார்கள். பரதனை நோக்கி, ராமர் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற காடு செல்வதே சரியானது. அதே போல் பரதா, தந்தை நியமித்த 14 ஆண்டு காலமும் ராஜ்யத்தை பரிபாலிப்பதே உனது கடமை என்று கூறினார்கள். தேவர்கள் அப்படி கூறியதும் ஸ்ரீராமர் பரதனை பார்த்து, என் அருமை தம்பி, இந்த தேவ வாக்கியம் மறுத்தற்குரியது இல்லை. ஒரு கால் நீ மறுத்துச் சொல்ல விரும்பினாலும் அப்படி சொல்லாதிருக்கும்படி உன்னை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இனி எனது கட்டளைப்படி நன்கு பூமியை அரசாள்வாயாக என்று தழுதழுத்த குரலில் கூறியபடியே அவனுடைய கைகளை பிடித்து கொண்டார். சரி அண்ணா, தங்களின் ஆணைப்படியே செய்கின்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை. பரதன் வார்த்தைகளை முடிக்கவில்லை. சட்டென்று குறுக்கிட்டு கேட்டார் ராமர், என்ன நிபந்தனை? தாங்கள் 14 வருஷ வனவாசம் முடிந்தவுடன் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் வந்து அயோத்தி அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வராமல் ஒரு நாள் தாமதித்தாலும் நான் அக்கினியில் புகுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். இது நிச்சயம், தங்கள் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன் என்றான் பரதன். பரதனுடைய மன உறுதியையும் அவன் தம்மேல் வைத்துள்ள அன்பையும் கண்ட ராமபிரான் நெஞ்சம் உருகினார். குரல் தழுத்தழுக்க அவனை நோக்கி, தம்பி, உன் விருப்பப்படியே ஆகட்டும். 14 வருஷம் கழித்தவுடன் தவறாது வந்து அரசாள்கிறேன் என்றார் ராமர். எத்தனை சொல்லியும் அவனையே எப்படியெல்லாம் நினைத்தோம் பரதனால் ராமபிரானை பிரிந்து செல்வதை நினைத்து பார்க்க முடியவில்லை. அவரை பிரிந்து சென்று அரசாளப் போகிறோம் என்பதை நினைத்ததும் அவன் மேலும் கலங்கி திகைத்தான். அந்த துன்பத்துடன், ஐயனே, தங்களுடைய பாதுகைகளை அன்புடன் கொடுத்தருள்வீர் என்று வேண்டினான். ராமர் தம்பியின் விருப்பப்படியே அவனுக்கு எல்லா உலக இன்பங்களையும் கொடுத்தருளக்கூடிய தமது 2 திருவடிகளையும் கொடுத்தருளினார். புழுதி படிந்த அழகு மேனி கொண்ட பரதன் அழுத கண்களுடன் அந்த பாதுகைகளை வாங்கி தன் தலைமேல் வைத்துக் கொண்டான். ஸ்ரீராம பிரானை தரையில் விழுந்து வணங்கினான். பின்பு எல்லையில்லாத துன்பத்துடன் திரும்பிச் சென்றான். அப்படி சென்ற பரதனை தொடர்ந்து பெற்ற தாய்மார்கள் முதலான அளவில்லாத சுற்றமும் பெரியோர் கூட்டமும் தவசிகளும் சேனையும் சூழ்ந்து செல்ல, முப்புரி நூல் தாங்கிய தோள்களை உடைய வசிஷ்ட முனிவரும் உடன் சென்றார். பழமையான வேத சாஸ்திரங்களை அறிந்த பரத்வாச முனிவரும் தமது ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்றார். அயோத்தி மக்களும் திரும்பிச் சென்றார்கள். தேவர்களும் தங்கள் இருப்பிடத்துக்கு போனார்கள். ஸ்ரீராம பிரானின் கட்டளையால் குகனும் திரும்பி சிருங்கிபேரத்தை நோக்கி சென்றான். அப்படி புறப்பட்டு சென்ற பரதன் கங்கையை தாண்டி சென்றான். ஆனால் அவன் அயோத்தி மாநகருக்கு செல்லவில்லை. அதன் அருகில் உள்ள நந்தி கிராமத்துக்கு சென்று தங்கினான். அங்கே ராமபிரானின் பாதுகைகளை அரியணையில் ஏற்றி வைத்தான். அந்த பாதுகைகள் செங்கோலை முறைப்படி செலுத்த பரதன் இரவும் பகலும் நீர்விழியும் கண்களோடு மனத்தினால் ஐம்பொறிகளையும் அடக்கி அங்கேயே தங்கினான். சுற்றத்தவர், நண்பர் முதலிய அனைவரும் அறிந்த இந்த இடத்திலேயே இன்னமும் நாம் இருந்தால் மீண்டும் அவர்கள் அடிக்கடி வந்து நம்மை நகருக்கு வரும்படி வற்புறுத்தக்கூடும் என்று எண்ணினார் ராமபிரான். உடனே அந்த இடத்தை விட்டு இளைய பெருமாளையும் சீதா பிராட்டியையும் அழைத்து கொண்டு தென் திசை நோக்கி நடக்கத் தொடங்கினார். இத்துடன் அயோத்தியா காண்டம் முடிவுறுகிறது. நாளை முதல் ஆரண்ய காண்டம் ஆரம்பமாகின்றது. நண்பர்களே, இதுவரை தங்களின் கதை கருத்துக்களை எனக்கு எப்படி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தவும், மாற்றம் ஏதேனும் செய்ய விரும்பினால் அதையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றியுடன், அன்புடன், உங்கள் வசந்தி செழியன்.